அமெரிக்கா தன்னுடைய படைகளை பின்வாங்க கூடாது, ஒரு தரையுத்தத்தை நடத்தி கார்க் தீவை முற்றிலுமாக கைப்பற்ற வேண்டும், மேற்காசியாவை மறுவடிவமைப்பு செய்வதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை கைவிடக்கூடாது என்பதனை முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் பேசியிருக்கிறார். அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள்லாம் பரபரத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஹர்மூஸ் கடல் பகுதியில் அமெரிக்காவினுடைய பாக்சர் யுத்த கப்பல் வந்து சேர்ந்திருக்கிறது. 3 யுத்த கப்பல்கள் இப்போது ஹர்மூஸ் கடல் தீவை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் அதில் இருக்கிறார்கள். ஒரு கரையுத்தத்தை நடப்பதற்கான ஆயுத்தமாக இதை பார்க்கலாமா? அமெரிக்கா கார்க் தீவை கைப்பற்ற போகிறதா? என்ன நடக்கிறது என்கிற கேள்விகள் எழும்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய நாடாக பங்கேற்றிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த 15 அம்ச திட்டங்களில் என்னென்ன கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது? இந்த யுத்தம் தடுக்கப்படுமா? இல்லை என்று சொன்னால் கார்க் தீவை கைப்பற்றக்கூடிய வேலைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பிக்குமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் காணொலி. ஈரானுடைய அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று அமெரிக்கா ட்ரம்ப் சொன்ன பிறகும் தாக்குதல்கள் இப்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஈரான் தரப்பிலாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலியுடைய தரப்பாக இருந்தாலும் சரி, 2 பக்கம் கடுமையான தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தளவில் இஸ்ரேலில் ஈரான் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகிறது. அதுபோல வட இஸ்ரேல் பகுதியில் லெபனான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. காலையில் நமக்கு கிடைத்த செய்திப்படி 30 ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவி இருக்கிறது இஸ்ரேல் மீது அப்படிங்கிற தகவல்கள் இருக்கிறது. ஒரு படுபயங்கரமான மோதல் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது, பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் சில நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியான உலகமே இப்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கிறது. இந்த ஹார்மூஸ் கடல் பகுதி திறந்து விட்டால் மட்டும்தான் அந்த சிக்கல் தீரும். இல்லை என்று சொன்னால் இந்தியா உட்பட அத்தனை நாடுகளில் மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகும். அந்த சூழல் தான் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹர்மூஸ் கடல் பகுதியை எந்த காரணம் கொண்டும் நாங்கள் திறக்க முடியாது அப்படிங்கிறதுல ஈரான் மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்த அளவில் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் இல்லைன்னு சொன்னா இந்த தாக்குதல் நிறுத்தத்தை நாங்கள் 5 நாள் தள்ளி வைத்திருக்கிறோம். ஈரானோடு 2 நாள் முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தது. இதுல ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மூலமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மனநிலையில் ஈரான் இருக்கிறது அப்படிங்கிறத ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா ஒட்டுமொத்தமாக இதை ஈரான் மறுத்தது. ஈரானை பொறுத்த அளவில் இது ஒரு போலி செய்தி. இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் விலையை குறைப்பதற்காகவும் அதுபோல சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த பங்குச்சந்தை வணிகம் இருக்குல்ல, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பங்குச்சந்தை வணிகம், இந்த வணிகத்தை சிலருடைய நலன்களுக்காக குறிப்பிட்ட கால அளவில் ஏற்றுவதற்காகவும் ஒரு உயர்வை ஹைப்பை கொண்டு வருவதற்காகவும் ட்ரம்ப் இந்த தந்திரமான வேலையை செய்தார் அப்படிங்கிறத ஈரான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஈரான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்மூஸ் கடல் பகுதியை அமெரிக்கா கைப்பற்றுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் உருவாகி இருக்கிறது. இப்போது இந்த அரேபிய நாடுகள் எல்லாம் ஈரான் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் இப்போது அரேபிய நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான். அதுபோல அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அமெரிக்காவும் அரேபிய நாடுகளும் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள், நிறுவனங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய்கள் ஹார்மூஸ் கடல் பகுதி வழியாக கொண்டு சேர முடியவில்லை. இதனால
மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு அரேபிய நாடுகளும் தள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அமைதியான நாடுகள் இங்க நம்ம சுற்றுலாவுக்கு போகலாம் அப்படி சொல்லி கொண்டிருந்த UAE உட்பட அங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்போது அந்த பேரை இழந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இனி வரலாமா, தொடர்ந்து அங்கே முதலீடுகள் வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. கத்தாரை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய எரிவாயு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உலக அளவில் ஹீலியம் மிக மிக முக்கியமானது. ஹீலியம் அந்த வேதிப்பொருள் தான் இன்னைக்கு AI தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிப்புக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதியியல் பொருள். அதை தயாரிக்கக்கூடியது உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தார் தான் உலக அளவில் கிட்டத்தட்ட 40% ஹீலியத்தை தயாரிக்கிறது. சாம்சங் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் இவர்கள்ட்ட தான் இந்த ஹீலியத்தை வாங்குறாங்க. அந்த தொழிலே இப்போது ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தொழில் இது மூலமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய சமையல் கேஸ் மட்டும் இல்லை, இப்போ தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வாயுக்கள், நைட்ரஜன், ஆக்சிஜன் உட்பட வாயுக்கள், அத்தியாவசிய தேவைகளுக்கு, மருத்துவ வசதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வாயு பொருட்கள், இதெல்லாமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், பேக்கிங் உட்பட எல்லாமே மிகப்பெரிய நெருக்கடிக்குள் ஆகி இருக்கிறது. விலைவாசியும் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஹீலியம் மாதிரியான பொருட்கள் கிடைக்கவில்லை. அமெரிக்காவே ஸ்தம்பித்து போயிருக்கிறது அப்படிங்கிற நிலை தான் இப்போது இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அரேபிய நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா இப்போது பேசியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு நாளைக்கு முன்னால நீங்கள் படைகளை பின் வாங்காதீங்க அப்படிங்கிறத அமெரிக்காவை நோக்கி சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு தரை யுத்தத்தை நடத்தி இந்த ஹார்க் தீவு, ஈரானுடைய ஹார்க் தீவு மிக மிக முக்கியமானது. இந்த ஹார்க் தீவு வழியாகத்தான் ஈரானுடைய பெரும்பான்மையான ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஹார்க் தீவில் தான் இந்த எண்ணெய் வளங்கள், எண்ணெயெல்லாம் எங்கெந்தெல்லாம் எடுக்கிறாங்களோ ஈரான்லேருந்து, அதெல்லாமே இங்கே சேமித்து இந்த பகுதி மூலமாக கப்பல்களில் ஏற்றி தான் வெளிநாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போது பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடம் ஈரானுக்கு ஹார்க் தீவு. இந்த ஹார்க் தீவை கைப்பற்றிட்டோன்னா ஈரானையே சிதைத்து விட்டு நம்ம ஒரு யுத்தத்தை, தரை யுத்தத்தை நடத்தி அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. எங்களுடைய இந்த விமான தளங்களை எல்லாம் அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத சவுதி அரேபியா இப்போது பேசியிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த இடம் ரொம்ப டென்ஷனாக இப்போ ஆய்கொண்டிருக்கிறது. இதில் ஒரு கப்பல் இப்போது வந்திருக்கு, அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல் பாக்ஸர் அப்படிங்கிற யுத்த கப்பல் வந்திருக்கிறது. 3 கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜப்பான்லேருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் அதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுடைய மண்ணை காப்பதற்கான எங்களுடைய மன உறுதியை நீங்கள் சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா பேசியிருக்கிறாரு. இந்த கலிபாட்டை தான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாம் அமெரிக்கா சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த சபாநாயகர்கிட்ட தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. முதல்ல பேரை சொல்லலை, அப்புறமாக ரொம்ப வலியுறுத்தி ஈரான் தரப்பிலிருந்து இதற்கு மறுப்பு தெரிவித்த பிறகு நாங்கள் கலிபாவோடு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொன்னது. அதுபோல் இந்த அலி லார்ஜானி கொல்லப்பட்டார் இல்லையா, ஈரானுடைய IRGCயினுடைய உச்ச தலைவராக இருந்தவர். அதற்கு பதிலாக இன்னொரு தலைவர் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முகமது பாகர் சோல்காதர் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1979 பஹலவி அப்படிங்கிற அரசர் இருந்தார், ஈரானில் மன்னர் இருந்தார். அந்த முடியாட்சியை இறக்குவதற்கான புரட்சி நடந்ததில்ல, அதை எதிர்த்து நடத்தப்பட்ட புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர். இதில் குறைவான நபர்கள் தான் இப்போது உயிரோடு இருக்கிறாங்க, அந்த புரட்சியில் பங்கு பெற்றவர்கள். அதில் மிக மிக முக்கியமானவர் இந்த நபர். இவர்
ஐஆர்ஜிசி உருவாக்கத்தில் மட்டுமல்ல, ஐஆர்ஜிசி எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள்லையும் இவருடைய கருத்து இருக்கிறது, பங்காற்றுதல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல துறைகள்லையும் இவர் வேலை பார்த்திருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அலி லர்ஜானிக்கு பிறகு மிக தீவிரமான தலைவராக இவரை இப்போது ஈரான் அறிவித்திருக்கிறது. இவருடைய நிலைப்பாடும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது மிக தீவிரமாக இருக்கும் ஈரான் தரப்பிலிருந்து அப்படித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானுக்கு நாங்கள் ஒரு 15 அம்ச திட்டங்களை இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தெரிவித்திருக்கிறோம் அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்பில் பேசியிருக்கிறாங்க. இந்த 15 அம்ச திட்டங்களை பாகிஸ்தானில் சொல்லி பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு தூது அனுப்பியிருக்கிறார்கள். ஈரான்கிட்ட சொல்லி ஈரான் என்ன முடிவு எடுக்கிறதோ அதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் அப்படிங்கிறத அமெரிக்கா பேசியிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு முன்னாலே N12 அப்படிங்கிற செய்தி ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான விஷயங்களை இதில் அவர்கள் கசிய விட்டிருக்கிறாங்க. இதில் அணுசக்தி திட்டங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும், எந்த விதமான அணுசக்தி திட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் செறியூட்டி இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்குல்ல, அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்த வேண்டும், அது எதுவுமே ஈரானில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுபோல் புரட்சிகர படைகள் இருக்குல்ல, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரியான படைகள், அவர்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்றபடி ஆயுத பயிற்சிகளும் வழங்கக்கூடாது. இன்னைக்கு லெபனானில் இருந்து அடித்து கொண்டிருப்பது, இஸ்ரேலை அடித்து கொண்டிருப்பது ஹமாஸ் அப்படிங்கிற குழு தான் அடித்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி செங்கடலில் ஈரானுடைய சார்பாக அந்த பகுதிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறதும் ஹவுதிகள் அப்படிங்கிற புரட்சிகர படை அங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ ஹார்முஸ் பகுதியில் இந்த கப்பல் வர்றதுக்கும் அந்த பகுதியில் நீங்கள் கப்பல் வந்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத இந்த ஹவுதிகள் தான் இப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அதுபோல் ஹார்முஸ் கடல் பகுதியை நீங்கள் சுதந்திரமாக விடணும், உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இதற்கு எப்படி உடன்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிலைப்பாடு எட்டப்படவில்லை. ஈரான் சம்மதிக்கலை. கடைசியாக இந்த அணுசக்தி திட்டங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நிலையில் இந்த 15 அம்ச திட்டங்களை எப்படி ஈரான் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது. இந்த உலகளாவிய இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளியை எட்டுமா, ஹார்முஸ் கடல் பகுதியில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பதைப்பதைப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது என்பதனை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.